ஓம் சாந்தி. உடலையும் மனதையும் ஒருநிலைப்படுத்துவோம். நான் ஆத்மா. பிரகாசமாக ஜொலிக்கின்ற ஒரு சின்னஞ்சிறிய நட்சத்திரம் போன்ற ஒளிப்புள்ளி ஸ்வரூபத்தில் நெற்றிக்கு நடுவில் அமர்ந்திருக்கின்றேன். நான் இந்த சரீரத்தை இயக்குகின்ற எனர்ஜி ஆவேன். நான் ஞான ஸ்வரூபமான ஆத்மா. ஞான சூரியனான சிவதந்தை என் மீது ஞானத்தின் ஒளிக்கிரணங்களை மழை போல பொழிகின்றார். சிவதந்தையை பரந்தாமத்தில் வைத்து பார்க்க முயற்சி செய்யுங்கள். செம்பொன் நிற பிரகாசமாக இருக்கின்ற அந்த உலகத்தில் என்னுடைய தந்தையும் என்னை போலவே ஆத்மாவாக ஜோதி ஸ்வரூபமாக இருக்கின்றார். அவர் ஞானக்கடல், ஞான சூரியன். அவரிடமிருந்து எல்லையற்ற ஆன்மீக ஞானம் எனக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. தந்தையிடமிருந்து ஞானத்தின் ஒளிக்கிரணங்கள் வெளிப்பட்டு உருவ மத்தியில் அமர்ந்திருக்கின்ற எனக்குள் நிறைகின்றது. நான் ஞானஸ்வரூபமான ஆத்மா. நான் ஒரு பாக்கியசாலி ஆத்மா. ஞான சூரியன் வெளிப்பட்டு விட்டார். சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் பட்டவுடன் இருள் விலகுவது போல ஞான சூரியனின் பார்வை என் மீது பட்டவுடன் எனக்குள் இருக்கும் அறியாமை என்ற இருள் அகல ஆரம்பித்து விட்டது. நான் பல பிறவிகளாக செய்த பக்தியின் பலனாக இறை ஞானம் என்ற பொக்கிஷம் எனக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்குள் வெகு காலமாக எழுந்த கேள்விகள் அனைத்துக்கும் ஒவ்வொன்றாக விடை கிடைக்க ஆரம்பித்து விட்டது. இந்த துக்கமான உலகத்தை மாற்றி சுகமயமான உலகமாக மாற்றுவதற்கு சர்வ சக்திவான் ஆல்மைட்டி அத்தாரிட்டி சிவ தந்தை இந்த பூமியில் அவதரித்து விட்டார் என்ற நற்செய்தி என் காதுகளுக்குள் தேனை பாய்ச்சுகிறது. நான் ஒவ்வொரு கோவிலாக தேடி அலைந்த இறைவன் எனக்கு இறுதியாக கிடைத்து விட்டார். இறைவன் கிடைத்து விட்டார் என்றால் எல்லாமும் கிடைத்து விட்டது என்று பொருள். என் மீது சுக்கிரனின் பார்வை பட்டுவிட்டது. இனிவரும் காலங்களில் எனக்கு ஆனந்தமயமான ஒளிமயமான வாழ்க்கை என் கண்களுக்கு தென்படுகின்றது. என்னை தங்களுடைய நேரடி குழந்தையாக
ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி பாபா. மிக மிக நன்றி. ஓம் சாந்தி.